ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் கல்யாண கட்டா முடிகாணிக்கை கொடுக்கக்கூடிய இடத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலையில் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் ரூம் கிடைக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்னால் அது இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இதுக்கு பக்கத்துலேயே வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸும் இருக்கும். ஆனால் இந்த வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸில் முடிகாணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்டா இருக்காது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த கெஸ்ட் ஹவுஸில் நம்ம தங்கி இருந்தாலும் நந்தகத்தில் நம்ம முடிகாணிக்கை கொடுக்கலாம். இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தான் பாட்ட கங்கம்மா கோவில், அன்னப்பிரசாத கூடம், வராகசாமி கோவில், புனித புஷ்கரணிலாம் இருக்கும். மேக்சிமம் இந்த இடத்துல முடிகாணிக்கை செலுத்திட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் ஜஸ்ட்டு அந்த தலையை வாஷ் பண்ணிவிட்டு நிறைய பேர் புனித புஷ்கரணி போயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து புனித புஷ்கரணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புனித புஷ்கரணி ரொம்ப பக்கங்கிறதுனால இந்த இடத்துல ஜஸ்ட்டு தலையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே போய் குளிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அங்கே நீராடுறது எவ்வளவு புண்ணியமானது, எந்த அளவுக்கு முக்கியமான இடம் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய கல்யாண கட்டா எப்படி போகிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கும். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த கல்யாண கட்டை அமைஞ்சிருக்கும். நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் மெயின் கேட் பக்கத்துலேயே ஒரு பாதை போகும். அது உள்ளர நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போக வேண்டியிருக்கும். இதோ நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் உள்ளர நாம் இப்போது என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நேராக நடந்து போயிட்டுருக்குறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் நிறுத்தக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கார் பார்க்கிங் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பில்டிங்குக்கு பேக் சைடில் பார்க்கிங் இருக்குது. பில்டிங்குக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு சில வாகனங்கள் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. பேக் சைடில் பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். இதோ இந்த மினி கல்யாண கட்டாவில் டோக்கன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். இது மினி கல்யாண கட்டாங்கிறதுனால காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் இங்கே முடிகாணிக்கை கொடுக்க முடியும். முடிகாணிக்கை முழுக்க ஃப்ரீ தான். இங்கே நம்ம முதல்ல டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம போய் நின்றாலே போதும். மொட்டை போடணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொன்னோம்னா நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் ஹால் நம்பரும் அந்த ஹாலில் எத்தனாவது நம்பரில் போய் நாம் முடிகாணிக்கை கொடுக்கணுங்கிற நம்பரும் போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நமக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஹாலில் போனோம்னா வரிசையாக முடிகாணிக்கை எடுக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நாவிதர்கள் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் பின்னாடியும் ஒரு நம்பர் போட்டிருக்கோம். நமக்கு எந்த நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல போய் நான் உங்கள்கிட்ட கொடுத்து முடிகாணிக்கை செலுத்தலாம். முடிகாணிக்கை செலுத்துறது முழுக்க ஃப்ரீ தான். ஆனால் நம்மளாக பிரியப்பட்டு அந்த ஊழியர்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். தேவஸ்தானம் சொல்கிறது எதுவும் கொடுக்காதீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் நம்மளாக பிரியப்பட்டு கொடுக்கும் பொழுது அவங்க வாங்கிக்கிறாங்க. அதே போல் முடிகாணிக்கை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. பக்தர்கள் தங்களுடைய முடியை பகவானுக்கு காணிக்கையாக கொடுக்கறத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக மொட்டை போடுறத, அதாவது முடிகாணிக்கை செலுத்துறத நான் வீடியோ எடுக்கலை. அந்த பெர்மிஷன்ஸை மட்டும், அந்த ஏரியாவை மட்டும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். என் கூட வந்திருந்த என்னுடைய நண்பர் முடிகாணிக்கை செலுத்தினார். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் ஜஸ்ட்டு அந்த தலையை மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டு நேராக புனித புஷ்கரணி போயிட்டோம். அங்கே போய் தான் அவர் குளித்தார். இந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய மினி கல்யாண கட்டாவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது முடிகாணிக்கை செலுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.